இந்தியாவில் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டை பற்றி தெரியுமா? அவர் தான் மகாத்மா ஜோதிராவ் புலே. அவர் சாதி அடக்குமுறைக்கு எதிராகவும் பெண்களோட கல்வி உரிமைக்காக தன்னோட உயிரையே பணம் வச்சு போராடிட்டாரு. அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 1827 மகாராஷ்டிராவில் கூடிய சத்தாரால தான் பிறக்கிறார். பிறப்பிலே கீழ் சாதியில் பிறந்ததுனால என்னவோ அவமதிப்பு, சாதிய கீழ்பார்வையிலான ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் படிப்பு மேலே இருந்த மோகம் தான் இவரை வேறுபடுத்தி காமிச்சிருந்தா. ஜோதிராவ் புலே அவரோட பிராமின் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருக்காரு. ஆனால் அங்கே இருந்தவங்களாம் நீ கீழ் சாதி வெளியில் போன்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவரை ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக மாற்றிருக்கு. அந்த காலகட்டத்தில் பெண்கள் போய் பள்ளி சாலையில் போய் கல்வி கற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி கீழ் சாதி சேர்ந்தவங்களும் படிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. 1848 தன்னோட மனைவி சாவித்திரி பாய் புலேயோட இணைஞ்சு இந்தியாவிலே பெண்களுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு கல்வி சாலையை உருவாக்குறாங்க. அவங்க மேலே கல், சாணம் எல்லாமே வீசப்படுது. ஆனால் அப்போவும் அவங்க மனம் தளரவே இல்லை. அவங்க எதிர்த்து போராட தான் ஆரம்பித்தாங்க. கல்வி தான் வந்து ஒரு மனிதனோட ஒரு மிகப்பெரிய சுதந்திரம்ன்றதை அவங்க உணர்ந்து திரும்பவும் செயல்பட ஆரம்பித்தாங்க. சமூகத்துக்கு எதிராக போராடினதுனாலேயே அவங்க சொந்த குடும்பத்தாலேயே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. வீடு இல்லாமல் இருந்தாலும் அவங்க போராட்டத்தை கைவிடவே இல்லை. மற்றவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக அவங்க சொந்த வாழ்க்கையை தியாகம் செஞ்சுருக்காங்க. பெண்களின் கல்வி, சாதிய ஒழிப்பு, குழந்தை திருமண எதிர்ப்பு, விவசாயிகள் உரிமை இதெல்லாம் இவங்களோட பங்களிப்பாக இருந்து வந்திருக்கு. 1873 சத்தியத்தை அறிவோம் நல சங்கத்தை நிறுவுறாங்க. இவர் எழுதிய குலாம்கிரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புக்கில் சாதிய அமைப்பை கடுமையாக சாடியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய சமத்துவம் ஜோதிராவ் புலே போன்றவர்கள் போட்ட அடித்தளம் தான். இவரோட சிந்தனைகள் பின்னால் வந்த B.R. அம்பேத்கர் போன்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு. மகாத்மா ஜோதிராவ் புலே அவர் ஒரு மனிதர் மட்டும் இல்லை, ஒரு இயக்கம். அவர் வாழ்ந்தது நம்மளை சிந்திக்க வைக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வேல்யூபிளான கண்டென்ட்ல திரும்பவும் சந்திப்போம். அண்ட் பை ஃப்ரம் எம் ராஜாராம்.